சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் படம் ஜெயிலர் 2. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க நெல்சன் திலீப்குமார் இயக்கிட்டு வரார். படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் நடைபெற்று வருவதாகவும் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த படம் குறித்து திரையுலகில் பரவலாக பரவி வரும் தகவல் ஒன்று ரசிகர்கள் பலரையும் அதிர்ச்சியில் ஆளாக்கியிருக்கு. அதாவது இந்த படத்தில் நடிக்க குறிப்பாக ஒரு கேமியோ கதாபாத்திரத்துக்கு பாலிவுட் கிங் ஷாருக் கானை அறிஞ்சியிருக்காங்க. அவரும் கதையை கேட்டுவிட்டு தனக்கு நடிக்க விருப்பமில்லை என்று தெரிவித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர் தனது கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கின்ற படங்களை மட்டுமே தான் நடிப்பதாகவும், ஒரு படத்தில் வெறுமனே 2 காட்சி 1 காட்சி என வந்து செல்லும் கேமியோ கதாபாத்திரங்களில் நடிப்பதில்லை என்று தீர்க்கமான முடிவில் இருப்பதாகவும் கூறி படக்குழுவினரிடம் இந்த வாய்ப்பை மறுத்துட்டு இருக்காரு என தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த தகவல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பலருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஷாருக் கான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் நடிப்பதை மறுத்துவிட்டார் என்ற தகவல் வெளியானதுமே பலரும் இதற்கு காரணம் கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் அமீர் கானை மிக சரியாக பயன்படுத்தாதது தான் என்று லோகேஷ் கனகராஜை காட்டமாக விமர்சிச்சுட்டு வராங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களை பொறுத்தவரையில் அவரது ஜெயிலர் படத்திலிருந்து தொடர்ந்து பாலிவுட் நடிகர்கள் கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஜெயிலர் படத்தில் ஜாக்கி ஷெராஃப், வேட்டையன் படத்தில் அமிதாப் பச்சன், கூலி படத்தில் அமீர் கான் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களில் தொடர்ந்து பாலிவுட் நடிகர்கள் நடித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஷாருக் கான் ஜெயிலர் 2 படத்தில் கேமியோ கதாபாத்திரத்தில் நடிக்க மறுப்பு தெரிவிச்சிருது பலருக்கும் ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஜெயிலர் 2 படத்தை பொறுத்தவரையிலும் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் வெளியாக அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இன்னும் படப்பிடிப்பு பணிகள் முழுமையாக முடிவடையலை என்றாலும் பல கட்டங்களாக நடைபெற்று வந்த இந்த படப்பிடிப்புக்கு மத்தியிலே படத்தின் எடிட்டிங் வேலைகள் பெரும் பகுதி முடிந்துவிட்டதாகவும், தற்போது படமாக்கப்பட்டு வரும் காட்சிகளை மட்டும் எடிட் செய்து பின்னணி இசைக்கோர்ப்பு பணிகள் தொடங்கினா போதும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் ஜெயிலர் 2 படம் வெளியாகும் என ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. ஷாருக் கான் இந்த படத்தில் நடிக்க மறுத்ததை போலவே தெலுங்கு நடிகர் பாலையாவும் கேமியோ கதாபாத்திரத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஜெயிலர் படத்தில் ஏற்கனவே ஜாக்கி ஷெராஃப், சிவராஜ்குமார், மோகன்லால் என பல முன்னணி நடிகர்கள் கேமியோ கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. ஜெயிலர் 2 படத்தின் ரிலீஸுக்கு பின்னர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடிக்க உள்ள தலைவர் 173 படப்பிடிப்பு தற்போது துவங்க இருக்கு.